ஆளுகின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய திமுக அரசு தம்முடைய தேர்தல் வாக்குறுதியில் அந்த அட்டவணையில் 275வது வாக்குறுதியாக அளிக்கப்பட்டிருக்கக்கூடிய பட்டியலின சமூகத்திற்கான காலி பின்னடைவு பணிகளை நிரப்பப்படும் என்று அளித்த வாக்குறுதியை கடந்த 3 ஆண்டுகளுக்கு மேலாக அரியணையில் அமர்ந்திருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு இன்று வரை நடைமுறைப்படுத்தாமல் ஒட்டுமொத்த ஆதி பெருங்குடியை பட்டியலின சமூக மக்களை புறக்கணிக்கிற இந்த கொடுமையினை கண்டித்து உடனடியாக நிரப்ப வேண்டும். நீதிமன்றம் வரை சென்று போராடி அந்த தொழிலாளர்கள் வழக்கில் சொல்லப்பட்டிருக்கிற வழிகாட்டுதலின் அடிப்படையில் நிரப்ப வேண்டும் என்கிற கோரிக்கையை முன்வைத்து புரட்சி பாரதம் கட்சியின் சார்பில் சட்டமன்றத்தில் குரல் எழுப்புவதோடு மக்கள் மன்றத்தில் வீதியில் குரல் எழுப்புவதற்காக புரட்சி பாரதம் கட்சியின் சார்பில் ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த மாபெரும் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தினுடைய தலைவர் புரட்சியாளர் டாக்டர் அம்பேத்கர் அவர்களுடைய கொள்கை வாரிசு அண்ணன் மூர்த்தியாருடைய லட்சியங்களை தோளில் சுமந்து களத்தில் நின்று களமாடி வருகிற இளம் புரட்சியாளர் சட்டமன்ற உறுப்பினர் புரட்சி பாரதம் கட்சியினுடைய தலைவர் அண்ணன் ஜெகன்மூர்த்தியார் அவர்களே, அரசு ஊழியர்கள் சார்பில் இந்த கோரிக்கையை முன்னெடுப்பி இந்த ஆர்ப்பாட்டத்தை ஒருங்கிணைத்திருக்கக்கூடிய அரசு ஊழியர் அந்த அமைப்பின் சார்பாக இருக்கக்கூடிய அண்ணன் பாரதிதாசன் உள்ளிட்ட அரசு ஊழியர் அமைப்பை சேர்ந்த பொறுப்பாளர்களே, முதன்மை செயலாளர் விசேந்திரகுமார் உள்ளிட்ட புரட்சி பாரதம் கட்சியுடைய முன்னணி பொறுப்பாளர்களே, பெருந்திரளாய் இந்த அரசிற்கான கடிவாளத்தை பிடித்து எழிப்பதற்காக அறம்போற்றி வாழ்ந்த அறநெறி போற்றி தலை தோங்கி இந்த சமூகம் இருக்க வேண்டும் என்று சமூக நீதியை அன்றைக்கே பேசிய வள்ளுவர் கோட்டத்தின் முன்பு பெருந்திரளாய் பல்லாயிரக்கணக்கில் திறந்திருக்கக்கூடிய புரட்சி பாரதம் கட்சியினுடைய புரட்சியாளர் டாக்டர் அம்பேத்கர் அவர்களின் கொள்கை பிள்ளைகளே, அண்ணன் ஜெகன்மூர்த்தி அவர்களின் தளபதிகளே, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இன்றைக்கு ஊருக்கு செல்வதற்காக நான் தயாராகி கொண்டிருக்கிற நேரத்தில் பேராசிரியர் கதிரவன் அவர்களும் அங்குக்குரிய வழக்கறிஞர் பிரவீன் அவர்களும் தொடர்பு கொண்டு இன்றைக்கு நம்முடைய கட்சியின் சார்பில் நடைபெறுகிற இந்த போராட்டத்தின் குறித்து நான் ஏற்கனவே மோதலில் பார்த்த செய்தியை சொன்னாங்க. இதோ இங்கே பறக்கிற இந்த கொடியில் இருக்கக்கூடிய அசோக சக்கரம் என்பது அது நீதிக்கானது. அதைத்தான் தேசிய கொடியில் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. அதே கொடியை முன்வைத்திருக்கக்கூடிய பட்டியல் சமூகத்தினுடைய தேசிய கொடியாக இன்றைக்கு விளங்கிக் கொண்டிருக்கிற அசோக சக்கரத்தை பொறுத்து இருக்கக்கூடிய இந்த கொடிக்கும் விடுதலை தமிழ் புலிகள் கட்சி கொடிக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது. கொள்கை முரண் கிடையாது, கோட்பாட்டு முரண் கிடையாது. எனவே தோழமையோடு சகோதரத்தோடு இயங்கக்கூடிய ஒரு அமைப்பு என்கிற அடிப்படையில் இந்த ஆர்ப்பாட்டம் நடக்கிற செய்தியை கேட்டு நானும் உங்களோடு வந்து நிற்கக்கூடிய வாய்ப்பை பெற்றவனாய் நிற்பதிலே நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த கோரிக்கை பட்டியல் சமூக மக்களுடைய அரசியல் விடுதலை கோரிக்கையாக இருக்கிறது, அடிப்படை கோரிக்கையாக இருக்கிறது. ஒரு சமூகம் எப்படி மாற்றம் வரும், ஏற்றம் வரும், வளர்ச்சி அடையும், அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை அடையும் என்பதெல்லாம் நாம் தொகுத்து பார்த்தோமே. ஆனால் ஒரு சமூகம்
சமூக பிரதித்துவத்தை பெறக்கூடிய வாய்ப்பை நாம் பெற வேண்டும். நாடாளுமன்றத்தில் சட்டமன்றத்தில் அதற்கான வாய்ப்பை பெற்றிருக்கிறோம். ஆனால் சமூக அந்தஸ்து இந்த சமூகம் பெறுவதற்கு, இந்த சமூகத்தை மாற்றியமைப்பதற்கு கல்வி வேலை வாய்ப்பு என்பது ஒரு பெரும் கடமையாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் அந்த தகுதியில் நாம் நிறைய படித்திருக்கிறோம். படித்தவர்கள் பல்லாயிரக்கணக்கில் இருக்கிறார்கள். 2022ஆம் ஆண்டு கணக்கெடுப்பின் அடிப்படையில் உயர்நீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு தாக்கல் செய்த அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கிற தரவுகள் அடிப்படையில் 14,96,986 பதிவு செய்யப்பட்ட வேலையில்லாத பட்டதாரிகள் பட்டியல் சமூகத்திலிருந்து இருக்கிறார்கள் என்று தரவு சொல்லுகிறது. நானும் எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸ்ல பதிவே பண்ணல. இங்க இருக்கக்கூடிய பலர் படிச்சுட்டு பதிவு பண்ணாம இருக்கும். பதிவு செஞ்சவங்க மட்டும் 12 லட்சம் பேர் இருக்கும். 26,000க்கும் மேற்பட்ட காலி பின்னடைவு பணியிடங்கள் இருக்கின்றன என்று தேசிய SC/ST ஆணையம் நீதிமன்றத்திலே சொல்லியிருக்கிறது. தமிழ்நாடு அரசுக்கு கேள்வி எழுப்பியிருக்கிறது. ஆனால் நீதிமன்றத்திலே வந்து சொல்லுகிற போது 10,486 பணியிடங்கள், 484 பணியிடங்கள் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. சரி, உங்க கணக்குப்படியே இருக்கட்டும். அதையாவது எப்ப போடுவீங்க என்று நீதிமன்றத்தில் கேட்கப்பட்ட போது ஒரு 3000 பேருக்கு போடுறோம், கொஞ்சம் பொறுங்க, அதற்கான சூழல் வரட்டும். நீங்க காத்திருந்து காத்திருந்து கண்கள் பூத்து போய்விட்டது. இது ஒரு திராவிட மாடல் அரசு என்று சொல்லப்படுகிறது. பெரியார் அரசு, பெரியாரின் கொள்கையை ஏந்தி அரசு என்று மாகட்டிக் கொள்கிறீர்கள். தந்தை பெரியாரின் சமூக நீதி என்கிற கேள்வியைத்தான் இங்கே நாங்கள் கேட்க விரும்புகிறோம். பெரியாருக்கு பெருமையா அவமதிப்பா என்றால், பெரியார் உயிரோடு இன்றைக்கு இருந்து சொன்னால் என் பேரில் இந்த ஆட்சி சமூக நீதி ஆட்சி, திராவிட மாடல் ஆட்சி என்று சொல்வதை ஒருவாறு ஏற்க மாட்டார், ஒருவாறு ஏற்க மாட்டார். அந்த அளவிற்கு பெரியாருக்கு இழுக்கை உருவாக்கி சமூக நீதியை கேள்விக்குறியாக்குகிற ஒரு நிலைக்கு இன்றைக்கு இருக்கிறது. நான் ஒன்றை சொல்லி அண்ணன் அவர்களுக்கு, தலைவர் அவர்களுக்கு விடைபெற விரும்புகிறேன். இதோ கண்ணு கட்டிய தூரம் வரை வங்கக்கடல் இந்த பக்கம் இருக்கிறதா, கிழக்கு நோக்கி இருக்கிறதா அல்லது வடக்கு நோக்கி இருக்கிறதா என்கிற அளவிற்கு இதோ புரட்சி பாரதம் கட்சியினுடைய தொண்டர்கள் நிற்பதற்கு இடமில்லாமல் நேற்று 10 லட்சம் பேர் மக்கள் சென்னையில் கூடினார்கள். நேற்று அந்த விமான சாகச நிகழ்ச்சியோ அல்லது இன்றைக்கு விமான சாகச நிகழ்ச்சியோ என்ற கேள்வி எழுப்பக்கூடியவருக்கு பல்லாயிரக்கணக்கில் திரண்டு நிற்கிறார்கள். இன்றைக்குதான் உண்மையான சாகச நிகழ்ச்சி. அரசு கட்டளின் ஆட்டம் என்கிற ஆட்டத்தை காட்டுகிற மேஜிக் நிகழ்ச்சியாக இன்றைக்கு மாறிக்கொண்டிருக்கிறது. இந்த மக்களின் ஆதரவை பற்றி உருவாகிய அரசு இது. திருமாவளவன் விடுதலை சிறுத்தைகள் என்கிற கட்சியோட வாக்கு மட்டுமல்ல, பாஜக வந்துவிடக்கூடாது, சனாதனம் வந்துவிடக்கூடாது என்கிற அடிப்படையில் சொன்ன கருத்தை ஏற்றுக்கொண்டு பட்டியல் சமூகத்திலே பழைய சமூகம் 100க்கு 61 விழுக்காடு இருக்கிற அந்த சமூகத்தில் 100 பட்டியல் சாதியில 61 விழுக்காடு இருக்கக்கூடிய பட்டியல் சாதியில் ஏறக்குறைய 50 விழுக்காட்டுக்கு மேல 61 50 ஏறக்குறைய 85 விழுக்காட்டுக்கு மேலே பழையோர் பெருங்குடி மக்களால் வாக்களிக்கப்பட்டு உருவான அரசு என்று நான் சொல்லவில்லை. த ஹிந்து நாளிதழ் எழுதியது தேர்தலுக்கு பின்னால் தலையகத்தில். அப்படிப்பட்ட இந்த மக்களால் உருவாக்கின அரசு ஏதோ ஒரு கட்சி ஆதரிச்சதுனால உங்களுக்கு ஓட்டு போடல. இப்பொழுது அந்த கட்சி வேண்டுமானால் திமுகவை ஆதரிக்கிறான். ஒட்டுமொத்த பட்டியல் சமூகமும் உங்களை பார்த்து கேள்வி கேட்டுக் கொண்டிருக்கிறது என்பதற்கு இதோ இந்த கூட்டம் சாட்சியாக இருக்கிறது. குமரி கொண்டிருக்கிறார்கள். வேங்காயில் என்ன என்று கேள்வி எழுந்து கொண்டே இருக்கிறது. கள்ளக்குறிச்சிக்கு தீர்வு என்ன என்ன என்று கேள்வி எழுப்ப நிலையில் இருக்கிறோம். நமக்கான சமூக நீதி என்ன என்கிற கேள்வியை தொடர்ந்து எழுப்புகிறோம். நான் ஒன்றை சொல்லுகிறேன், சாதி ஆணவ படுகொலை தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் என்கிற அடிப்படையில் ஒரு தனி சட்டம் இயற்றுங்கள் என்று இதுவரை கேட்கிறோம். சாதி ஆணவ படுகொலைக்கு தனி சட்டம் இயற்றுவதற்கு தமிழ்நாடு அரசு ஏன் முன்வரவில்லை, தயாராக இல்லை? இதையெல்லாம் கேட்பதற்காக இன்றைக்கு கூடியிருக்கிறார்கள்.
சமீபத்தில் சட்டமன்றத்தில் அண்ணன் பூவை ஜெகன்மூர்த்தியார் ஆற்றிய உரை என்கிற புத்தகத்தை சட்டமன்றத்தில் அவர் பேசின கேள்வி எழுப்பிய அனைத்து விவரங்களும் அடங்கிய புத்தகம் அச்சடிக்கப்பட்டு கொடுக்கப்பட்டது. அது வாங்கிட்டு வர அன்னைக்கு நான் பார்த்துட்டேன். அது கொஞ்சம் நிறைய கொடுங்கன்னு வாங்கிட்டு போயிட்டேன். நான் என்ன செஞ்சேன்னா ஒரு 1000 இருக்கும், ஒரு 500ல இருந்து 1000 வாங்கிட்டு போயிட்டேன். எந்த கட்சிக்காரங்க யார் என்ன பார்க்க வந்தாலும் நான் ஒரு புத்தகத்தை எடுத்து இதை கொடுத்து இதை போல படிப்பான்னுவேன். ஏன்னா அண்ணன் ஜெகன்மூர்த்தியார் அவர்கள் சட்டமன்றத்தில் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்பதற்கு ஆவணம் இது ஆவணம். சட்டமன்றத்தில் போய் நீ தரவுகள் எடுத்து பார்க்கணும் அவசியம் இல்லை. இதோ அங்க எடுத்து கொடுத்துருக்கோம் பாரு சொல்லி அதை எடுத்து கொடுத்துதான் எல்லாருக்கும் நான் பரிசா கொடுக்கறதே வழக்கம். அது கூட இப்ப தீர்ந்து போச்சு. அச்சடிச்சவங்க இருந்தா கூட எனக்கு கொஞ்சம் கொடுத்தேன் அப்படின்னா அதை கொடுத்துட்டு இருக்கு. எதற்காக இதை நான் சொல்லுகிறேன் என்று சொன்னால், சட்டமன்றத்திலும் இந்த மக்களுக்கான குரலாய் ஒலிக்கின்ற உன்னதமான உயர்ந்த நோக்கத்திற்கான அரசியல் குரல், கொள்கை குரல், நம்முடைய குரல், அண்ணன் குரல் மக்கள் மன்றத்திலும் இன்றைக்கு அந்த குரல் ஒலித்துக் கொண்டிருக்கிறது. மக்களால், மக்களுக்காக, மக்களால் உருவாக்கப்படுகிற நடத்தப்படுகிற அரசு மக்கள் அரசு என்று சொன்னால் தமிழ்நாடு அரசு மக்கள் அரசு தானா? புரட்சியாளர் பாபா டாக்டர் அம்பேத்கர் கேட்டார், சொன்னார். ஆபிரகாம் லிங்கன் இதைத்தான் சொன்னார். கார்ல் மார்க்ஸ் இதைத்தான் கேட்டார். மக்களால் உருவாக்கப்பட்ட அரசு என்று இந்த அரசு இருந்தால் இந்த அரசை உருவாக்கிய எங்களின் உரிமை என்னாவது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே, இந்த கோரிக்கை நிறைவேற்றுவதற்கு உங்களுக்கு என்ன தயக்கம் என்று கேட்டு முடிக்கிறது. நன்றி.